ஹலோ குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீக் உங்களை இந்த லைவ் சர்வீஸ் மூலியமாக சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி நமக்கு நிறைய எக்ஸைட்டிங்கான செக்மெண்ட்ஸ், புது புது விஷயங்களை நம்ம கற்றுக்க போகிறோம், புது சாங்ஸ் கற்றுக்க போகிறோம், கதையை கேட்க போகிறீங்க. இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம மத்தியில் ஒரு ஸ்பெஷலான பர்சன் வந்து ஜெபிக்க போகிறாங்க. எஸ், லெட்ஸ் வெல்கம் ஜெரி அண்ணா. ஜெரி அண்ணா நமக்காக வந்து ஓப்பனிங் ப்ரேயரை பண்ணுவாங்க. எங்கள் அன்புள்ள ஏசப்பா, என் நாளைக்காக சுத்துறேன் ஏசப்பா. இந்த கெட் சர்வீஸ் நடக்க வச்சுல நன்றி ஏசப்பா. இந்த லைவை யார் யாரெல்லாம் பார்த்துன்னு இருக்காங்களோ அவங்களுக்குள்ள நீங்கள் இருக்க ஏசப்பா. கத்திரம் ஏசப்பா, இன்றைக்கி நடக்க போகிற பாட்டு, கதை, வசனம், டான்ஸ் எல்லாம் எங்கள் மனதில் வைத்தியத்துக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. சுத்திரம் ஏசப்பா. அதன்படி நடத்துக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. சுத்திரம் ஏசப்பா. சுத்திரம் ஏசப்பா. இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க போகிற வசனப்படி நாங்கள் நடக்குது உதவி செய்யுங்க ஏசப்பா. சுத்திரம் ஏசப்பா. எந்த தடையும் வராதபடி நடத்து உதவி செய்யுங்க ஏசப்பா. சுத்திரம் ஏசப்பா. எதுவும் நடப்பதாவே. ஆமேன். ஓகே குட்டீஸ், ஜெரியோட சேர்ந்து நீங்கள் எல்லோரும் ஜெபிச்சிங்களா? நீங்கள் நிச்சயமாக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஜெபிக்கும் போது ஏசப்பா உங்கள் பக்கத்தில் நின்று நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என்ன சொல்கிறீங்கன்னு நிச்சயமாக கேட்டிருப்பாரு. ஸோ தொடர்ந்து எங்களோட சேர்ந்து இப்போது ஒரு சாங் செஷனுக்குள்ளே போக போகிறோம். ஸோ ஆக்ஷன்ஸை கற்றுக்கோங்க, உற்சாகமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. எங்களோட சேர்ந்து நீங்களும் இயேசுவை மகிமைப்படுத்துகிற மாதிரி பாட்டை பாடணும். குழந்தைங்க ரொம்ப கவனமாக இருக்கணும், ஆட்டம் ஆடக்கூடாது. இயேசுப்பா அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு இல்லையா? ஸோ எங்களோட சேர்ந்து சாங் செஷனுக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான சாங் இருக்குது, சின்ன மனுஷனுக்குள்ளன்னு சொல்லி ஒரு சாங். இதில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாத குட்டீஸ் எங்களோட சேர்ந்து கற்றுக்கோங்க. ஸோ ஏசப்பா யாருக்குள்ளே இருந்தாலும் அவங்க கிரேட் தான். நான் ரொம்ப சின்ன பொண்ணு, நான் ரொம்ப சின்ன பையன் நீங்கள் ஃபீல் பண்ணவே வேண்டாம். ஏசப்பா உங்கள் ஹார்ட்டில் வந்துட்டாருன்னா நீங்களும் நிறைய விஷயங்களை சாதிக்கலாம், பெரிய மனுஷனாக ஆகலாம். ஸோ அதை குறித்து தான் நம்ம இந்த சாங்கில் பார்க்க போகிறோம். எங்களோட சேர்ந்து உற்சாகமாக ஹாப்பியாக சாங்ஸை கற்றுக்கோங்க, ஆக்ஷனை கற்றுக்கோங்க, இயேசு நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பெரிய ஆண்டவர் வந்தா, பெரிய பெரிய அற்புதங்கள் நட
மனுஷனுக்குள்ள சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லவ வந்தா உன்னை கண்டு எல்லாம் நடக்கும். பெரிய ராட்சதனை பார்த்து ஓடி ஒளிந்தது யார் நீ? பெரிய ராட்சதனை பார்த்து ஓடி ஒளிந்தது யார் நீ? கூலா வந்தாரையா தாவீது, கூலா கல்ல விட்டு ஜெயித்தாரு. கூலா வந்தாரையா தாவீது, கூலா கல்ல விட்டு ஜெயித்தாரு. உன் உள்ளத்தில கத்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லவ வந்தா உன்னை கண்டு எல்லாம் நடக்கும். உன்னை கண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன்னை கண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லவ வந்தா உன்னை கண்டு எல்லாம் நடக்கும். என்ன குட்டீஸ், சாங் என்ஜாய் பண்ணீங்களா? ஜாலியாக இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சு ஆக்ஷன்ஸ் எல்லாம். நிச்சயமாக எங்களோட சேர்ந்து நீங்கள் பண்ணியிருப்பீங்க நாங்கள் நம்புகிறோம். நெக்ஸ்ட் சாங் ஒரு நல்ல சூப்பரான எக்ஸைட்டிங் சாங் நம்ம பார்க்க போகிறோம். பைபிளில் நமக்கு நிறைய பேரை குறித்து கதைங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதில் ஒரு சிலரை பிசாசு என்ன பண்ணா தெரியுமா? சிங்க கெபிலையும் சிறைச்சாலையிலையும் கட்டி போடுற நிலைமையில போட்டுட்டான். ஆனால் ஏசப்பாவை நோக்கி அவங்க ஜெபிச்சப்போ துதிச்சப்போ ஏசப்பா அவங்களுக்கு விடுதலையை கொடுத்தார். ஸோ இன்னைக்கு நம்மளோட லைஃப்பில் நம்ம ஏசப்பாவை ப்ரைஸ் பண்ணும்போது ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக விடுதலை தருவார். அதை குறித்து தான் இந்த சாங்கில் நம்ம பார்க்க போகிறோம், கற்றுக்க போகிறோம். எங்களோட சேர்ந்து ஆக்ஷனல் செய்ய நீங்கள் ரெடியா? விலங்கு போட்ட கையில நடக்க முடிய நிலையில பவுலும் சீலாவும் ஜெயிலில என்ன பண்ணாங்க? விலங்கு போட்ட கையில நடக்க முடிய நிலையில பவுலும் சீலாவும் ஜெயிலில என்ன பண்ணாங்க? ஜெபிச்சாங்க, துதிச்சாங்க, இயேசு கேட்டு பதில் தந்தா. ஜெபிச்சாங்க, துதிச்சாங்க, நீயும் ஜெபிக்கணும், நீயும் துதிக்கணும், ஜெபம் என்றும் ஜெயம் தரும். சிங்கங்களின் நடுவுல தானியேல் மட்டும் தூங்கல, நைட்டு ஃபுல்லா கெபியில என்ன பண்ணாரு? சிங்கங்களின் நடுவுல தானியேல் மட்டும் தூங்கல, நைட்டு ஃபுல்லா கெபியில என்ன பண்ணாரு? ஜெபிச்சாரு, துதிச்சாரு, இயேசு கேட்டு பதில் தந்தா. ஜெபிச்சாரு, துதிச்சாரு, நீயும் ஜெபிக்கணும், நீயும் துதிக்கணும், ஜெபம் என்றும் ஜெயம் தரும். கடல்ல போட்ட யோனாவ மீனு வந்து விழுங்குச்சு. மீனு வைத்து கொள்ள 3 நாள் என்ன பண்ணாரு? கடல்ல போட்ட யோனாவ மீனு வந்து விழுங்குச்சு. மீனு வைத்து கொள்ள 3 நாள் என்ன பண்ணாரு? ஜெபிச்சாரு, துதிச்சாரு, இயேசு கேட்டு பதில் தந்தா. ஜெபிச்சாரு, துதிச்சாரு, நீயும் ஜெபிக்கணும், நீயும் துதி
துதிக்கணும் ஜெபம் என்றும் ஜெயம் தரும். ஓகே குட்டீஸ், ஹோப் யூ என்ஜாய் our செகண்ட் சாங். எங்களோட சேர்ந்த ஆக்ஷன்ஸோடு நீங்களும் இந்த பாட்டெலாம் அழகாக பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் நமக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான உங்களுக்கு பிடிச்ச ஒரு செக்மெண்ட் தான் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் செக்மெண்ட். ஸோ இன்றைக்கி ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸில் நான் உங்களுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் புக் மார்க்கர்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இதை எப்படி செய்யலான்றதை நம்ம பார்ப்போம். 2 டைப் ஆஃப் புக் மார்க்கர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் செய்கிறதுக்கு நமக்கு தேவையானது பீஸ் ஆஃப் கலர் சார்ட். இது என்ன கலர் சார்ட் இல்லைனாலும் நீங்கள் ஒயிட் சார்ட் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் A4 சைஸ் ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம். கலர் சார்ட், மார்க்கர், கட்டர் இல்லைன்னா சிசர்ஸ், எனிதிங், ஸ்கேல், அப்புறம் ஒரு பென்சில். அண்ட் நீங்கள் சர்க்கிள் வரைகிறதுக்கு நீங்கள் எதையாவது ஒரு கேப் இல்லை ஒரு சின்ன பாத்திரமாக இருக்கலாம், இல்லை டம்ளராக இருக்கலாம். நான் வந்து செல்லோ டேப் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய புக் மார்க்கர் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். உங்களுடைய கலர் சார்ட் எடுத்துக்கோங்க, ஒரு கலர் பேப்பர். ஃபர்ஸ்ட் அந்த சர்க்கிள் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இங்கே அந்த பீஸ்க்கு மேலே வச்சு சர்க்கிள் வரைஞ்சிருங்க. அப்புறம் ஸ்கேல் எடுத்து சைடில் நீங்கள் 2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. தென் இதை ஒரு கேட் ஃபார்மேஷனில் பண்ணலாம். ஸோ காது 2 இயர்ஸ் சைடில் வரைஞ்சிக்கோங்க. இதை நம்ம கட் பண்ணிடலாம். குட்டி பிள்ளைங்க உங்களுடைய பேரண்ட்ஸோட ஹெல்ப்போட நீங்கள் இதை செய்யலாம். இது கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களோட பேஸ் ரெடி ஆகிடும். இது கட் பண்ணது உடனே இதை நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கண்ணு. நான் வந்து ஸ்டிக்கர்ஸில் ஸ்டார்ஸ் எடுத்திருக்கேன். ஸ்டார்ஸ் இல்லை, ஸ்டிக்கர் இல்லைனாலும் நீங்கள் ஸ்கெட்ச் பெனில் ஒரு க்ரேயான்ஸில் அழகாக கண்ணு போட்டுக்கோங்க. அண்ட் தென் ஒரு மார்க்கர் எடுத்து அழகாக அதுக்கு ஒரு ஸ்மைல் வரைஞ்சிருங்க. நெக்ஸ்ட் நான் இந்த பூனைக்கு 2 கை நம்ம வரைய போகிறோம். அது யூ மாதிரி இப்படி வரைஞ்சிக்கோங்க. 2 யூ மாதிரி வரைஞ்சோடனே இதை நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணும்போது கீழே ஏதாவது ஒரு ஹார்ட் சர்ஃபேஸ் ஏதாவது வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். கட்டர் இல்லைனாலும் சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டோடனே உங்களுடைய ஹேண்ட்ஸ் ரெடி ஆகிடும். கீழே நீங்கள் எதை வேணால் பண்ணி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் புக் மார்க்கர்
இஸ் ரெடி. உங்கள் புக்கில் இப்படி ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுடைய நீங்கள் எந்த போர்ஷன் ரீட் பண்ணுறீங்களோ அந்த போர்ஷனில் நீங்கள் மார்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நான் செஞ்ச புக் மார்க்கரில் ஏதோ எழுதியிருக்கேன், ப்ரைஸ் ஜீசஸ்ன்னு எழுதியிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது டெக்கரேட்டிவாக பண்ணலாம், எழுதலாம். இல்லைன்னா கலர் ஸ்டோன்ஸோ இல்லை ஸ்டிக்கர்ஸ் வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் புக் மார்க்கர் இஸ் ரெடி. நெக்ஸ்ட் புக் மார்க்கர் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது ஒன்லி த்ரெட், உலன் த்ரெட் தான். இல்லை ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் ரிமோட் ஆர் ஸ்பூன் இல்லை ஸ்கேலு இந்த மாதிரி எது இருந்தாலும் அதில் இந்த த்ரெட்டை இப்படி வைண்ட் பண்ணிக்கோங்க. அது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 30 டைம்ஸ் நீங்கள் வைண்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை கட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக அது இதுலேருந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த எடுத்தோடனே இதோட சென்டரில் இந்த பீஸை வச்சு டைட்டாக ஒரு நாட் போட்டுக்க போகிறீங்க. இன்னொரு நாட். நாட் பண்ண உடனே இந்த நாட்டை நீங்கள் டைட்டாக பிடிச்சிட்டு சிசர்ஸில் இப்படி வெட்டி எடுத்துக்கோங்க. சேம் இந்த சைடு ஃபுல்லாக கட் பண்ண உடனே எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களோட நெக்ஸ்ட் புக் மார்க்கர் இஸ் ஆல்சோ ரெடி. இதை உங்கள் புக்கில் நீங்கள் படிக்கிற பேஜில் வச்சு நீங்கள் அழகாக உங்களுடைய பேஜை மார்க் பண்ணிக்கலாம். இதில் நான் கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கிறதுக்கு இதில் பீட்ஸ் ஒட்டியிருக்கேன். ஆர் இந்த மாதிரி கலர் பேப்பர் வச்சு நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ குட்டீஸ், உங்களுடைய க்ரியேட்டிவ் ஐடியாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ஸோ இல்லை இந்த மாதிரி பீட்ஸ் இல்லை கலர் பேப்பர் இல்லைனாலும் இந்த மாதிரி நீங்கள் பிளேனாகவே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு உங்களுடைய டைமை க்ரியேட்டிவாக யூஸ் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட் குட்டீஸ். ஸோ ஹோப் யூ லைக் தி செஷன் குட்டீஸ். லாஸ்ட் வீக் செஞ்ச க்ரியேட்டிவ் கார்டையும் நீங்கள் எங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்புங்க. இந்த வீக் நீங்கள் இதை ட்ரை பண்ணி எங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்புங்க. கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், பிக்சர்ஸை ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய நம்பரும் உங்களுக்கு வரும், பிகினிங் ஆஃப் த ப்ரோக்ராமில் இருக்கும். ஸோ அந்த நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புங்க. அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட் வீக் சொன்ன உங்களுக்கு ஒரு ஸ்டோரியிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வாரம் அந்த கொஸ்டின்ஸை நான் கேட்பேன். நோட் பண்ணிவிட்டு நீங்கள் குட்டீஸ் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஆன்சர்ஸை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முதலாவது கேள்வி, கவனமாக கேளுங்க. ஒரு குட்டி பையனை பற்றி கதை சொன்னாங்க இல்லையா? அந்த குட்டி பையனுடைய அப்பா என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாருன்னு சொன்னாங்க. என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தார், என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, அதை நீங்கள் எங்களுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ செகண்ட் கொஸ்டின், அந்த குட்டி பையன் எங்கே விளையாடிட்டு இருந்தான்? அந்த ஸ்டோரியில் அந்த குட்டி பையன் ஒரு இடத்துல விளையாடிட்டு இருந்தான், அது எந்த இடம்னு சொல்லி எங்களுக்கு சொல்லுங்கள். அண்ட் த தேர்ட் கொஸ்டின்,
ஒரு பிரிட்ஜ் இருந்தது இல்லையா அந்த கதையில், அந்த பிரிட்ஜோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, அந்த பிரிட்ஜோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? ஸோ இந்த 3 கேள்விக்கும் நீங்கள் எங்களுக்கு ஆன்சர் பண்ணணும். அண்ட் த லாஸ்ட் கொஸ்டின், அக்கா உங்களுக்கு ஒரு வசனம் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, அந்த வசனம் உடைய ரெஃபரன்ஸ் அது எங்கேருந்து எடுக்கப்பட்டது, அந்த ரெஃபரன்ஸை நீங்கள் எங்களுக்கு சொல்லணும். ஸோ இந்த 4 கேள்விக்கும் பதிலை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் கரெக்டான ஆன்சர்ஸ் பண்ணுற பிள்ளைங்களுக்கு லாக்டவுன் முடிஞ்சோடனே எக்ஸைட்டிங்கான கிஃப்ட்ஸ் காத்துட்ருக்கு. ஸோ பி ஸ்போர்ட்டிவ் குட்டீஸ், என்தூசியாஸ்டிக்காக இருங்க, எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். காட் பிளெஸ் யூ. ஓகே குட்டீஸ், இந்த செஷன் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஒரு எக்ஸைட்டிங்கான செஷனுக்குள்ளே போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 4 மெமரி வேர்ஸ் நம்ம படிக்க போகிறோம். இந்த மெமரி வேர்ஸை பெர்ல் அக்கா நமக்காக வந்து சொல்லி கொடுக்க போகிறாங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் அக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் லார்ட். உங்கள் எல்லாரையும் இந்த கிட்ஸ் ஹவுஸில் பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு வசனம் கற்றுக்கலாமா? என் கூடவே நீங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ணுங்கள். சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஓகே, நம்ம திரும்பி எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 34:8. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனத்தில் நம்ம பார்த்தபடி ஏசப்பா ரொம்ப நல்லவராக இருக்கார். அவரை நம்ம எல்லாம் ருசித்து பார்க்கணும். அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் எல்லாரும் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. குட்டீஸ், வசனங்களை கற்றுக்கிட்டீங்களா? அக்கா கூட சேர்ந்து நீங்களும் திருப்பி சொன்னீங்களா? ஓகே, வசனத்தை நீங்கள் மறக்கவே கூடாது. என்ன வசனம் சொல்லி கொடுத்தாங்க? ரெஃபரன்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, Psalm 34:8, சங்கீதம் 34:8. ஓகே, இதை மறக்கவே கூடாது. உங்கள் வீட்டில் நீங்கள் நல்லா படிங்க. இந்த வாரம் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருக்கணும். அடுத்த வாரம் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் நாங்கள் கேட்போம். நீங்கள் எங்களுக்கு ஆன்சர்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடணும். ஸோ கவனமாக இருங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செஷன், நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு செஷனுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம்? எஸ், இட்ஸ் ஸ்டோரி டைம். ஸோ இந்த வாரமும் நம்மளோட இவாஞ்சலின் ஆண்டி இருக்காங்க. அவங்க வந்து உங்களுக்கான கதையை சொல்லுவாங்க. கதையை குட்டீஸ் கவனமாக கேளுங்க. ஓடக்கூடாது, விளையாடக்கூடாது, எங்கேயும் பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் கதையை கவனிங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீக் இந்த கதையிலேருந்து உங்களுக்கான கொஸ்டின்ஸை நிச்சயமாக கேட்போம். ஸோ குவிஸ் டைமில் ஆன்சர் பண்ணுற பிள்ளைங்களுக்கு எக்ஸைட்டிங்கான கிஃப்ட்ஸ் ஆஃப்டர் த லாக்டவுன் கண்டிப்பாக இருக்குது. ஸோ குட்டீஸ் கவனமாக கேளுங்க அண்ட் என்ஜாய் த செஷன். காட் பிளஸ் யூ. ஹாய் குட்டீஸ், உங்களெல்லாம் இந்த கிட்ஸ் சர்வீஸ் ப்ரோக்ராமில் பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களெல்லாம் நீங்கள்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து இன்றைக்கி நீங்கள் இந்த கிட்ஸ் சர்வீஸில் உட்காந்து பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கி என் கூட ஜேசி, ஜாஃபு கூட இன்னைக்கு நியூவாக ஜெரி வந்திருக்கா. நீங்கள் எல்லாருமே சேர்ந்தா ஹாய் சொல்கிறீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். ஹாய். ஓகே, சூப்பர். பாருங்க, அழகாக சிரிச்சு காட்டுங்க பார்க்கலாம். உங்கள் பல்லெல்லாம் நாங்கள் பார்க்கணும். சிரிச்சு காட்டுறீங்களா? சூப்பர். நீங்களே சிரிங்க பார்க்கலாம். நீங்கள் சிரிங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா, ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல? சரி, ரொம்ப சந்தோஷம். எனக்கு உங்களுக்கு நான் அழகான ஒரு கதை சொல்லட்டுமா? போன வாரம் சொன்ன கதை வசனம் எல்லாம் ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு நியூ ஸ்டோரி, நியூ வசனத்தை நம்ம கற்றுக்க போகிறோம். ரைட்டா? ஓகே, பாருங்கள். ஒரு ஊரில் சொன்னோன்னே எல்லாரும் அலர்ட் ஆகிட்டீங்கல்ல? எல்லாம் நல்லா அழகாக உட்காந்துக்குங்க. எங்கேயும் எழுந்து ஓடக்கூடாது. சும்மா தண்ணி குடிச்சிட்டு வரேன், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படிலாம் ஓடக்கூடாது. சரியா? ஒழுங்காக உட்காந்து கவனிக்கணும். ஓகே, பாருங்கள். ஒரு ஊரில் 5 blinds இருந்தாங்களாம். எத்தனை blinds இருந்தாங்க? 5 blindsனா என்ன? blindsனா யாரு? ஜாஃபு சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணு தெரியாதவங்க. சவுண்டா சொல்லுங்க. கண்ணு தெரியாதவங்க தான் blindsல. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? கண்ணு யாருக்கு தெரியலையோ அவங்க தான்
பிளைண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி 5 பிளைண்ட்ஸ் இருந்தாங்க. இந்த 5 பிளைண்ட்ஸும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்களாம். ஒன்றா இருக்கும்போது திடீர்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நல்ல கண்ணு தெரியக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாராம். அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு தெரியுமா, அந்த ஃப்ரெண்டு வந்து ஒரு நாள் எலிஃபெண்ட்டை பற்றி அவங்களுக்கு நிறைய கதைகளை சொல்லிட்டு இருந்தாராம். எதை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க? எலிஃபென்ட்ஸ். ஜெரி, எலிஃபென்ட் பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன். கிரே கலர்ல இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும். ரொம்ப பெருசா இருக்கும்ல. ஜாஃப், நீங்க பார்த்துருக்கீங்களா எலிஃபெண்ட்டை? எப்படி இருக்கும்? காதெல்லாம் பெருசா இருக்கும். காதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும்ல. ஜேசி, நீ சொல்லு பார்க்கலாம், எலிஃபெண்ட் எப்படி இருக்கும்? அதோட வயிறு ரொம்ப குண்டா இருக்கும். அம்மோ, வயிறு ரொம்ப குண்டா இருக்கும். சூப்பர். அப்ப நீங்க எல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஜூக்கெல்லாம் போயிருக்கீங்களா? அப்போ பாருங்க, எலிஃபெண்ட்லாம் எவ்வளோ பயங்கரமாக இருக்கும்ல. அந்த எலிஃபெண்ட்டை பற்றி இந்த கண்ணு நல்லா தெரியக்கூடிய அந்த ஃப்ரெண்ட் வந்து இந்த பிளைண்ட்ஸ் 5 பேர் இருக்காங்களோ அவங்க கையில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கும் ரொம்ப ஆசையாக, ஐயோ இந்த எலிஃபெண்ட்டை பார்க்கணும், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு 5 பேரும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். எலிஃபெண்ட்னா என்னது? யானை இல்லையா? இந்த யானையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருந்துச்சாம். சரி, எங்களை கூட்டு போயிட்டு இந்த எலிஃபெண்ட்டை, யானையை காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். அப்போ அவன் சொன்னானா, நீங்கள் உங்கள் 5 பேருக்கும் கண்ணே தெரியாதே, நான் கூட்டு போய் காட்டினா எப்படி தெரியும், உங்களுக்கு எப்படி புரிய முடியும் அப்படின்னு சொன்னேன். இல்லை பரவாயில்ல, கூட்டு போய் எங்களை காட்டுங்க, காட்டினீங்கன்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுவோம், அதை தொட்டு பார்த்து இந்த எலிஃபெண்ட் எப்படி இருக்குது சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க 5 பேரும் சொன்னாங்களாம். சொன்ன உடனே அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணாராம், சரி வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எலிஃபெண்ட் கிட்ட கூட்டு போனாராம். கூட்டு போய் விட்ட உடனே அந்த 5 பேர்ல ஒருத்தர் என்ன பண்ணாராம், போயிட்டு அந்த எலிஃபெண்ட்டோட காலை போய் பிடிச்சி பார்த்து தொட்டு பார்த்தாராம். தொட்டு பார்த்த உடனே அவர் என்ன நினைச்சாராம், ஓ எலிஃபெண்ட் எப்படி இருக்கும், பில்லர் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாராம். தூண்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் எலிஃபெண்ட் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாராம். அப்புறம் இன்னொருத்தர் என்ன பண்ணாராம், போய் அதனோட டெய்ல் இருக்கும்ல, வால், அந்த வாலை போய் தொட்டு பார்த்த உடனே, ஓ எலிஃபெண்ட்னா இந்த குச்சி போல தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டாராம். அப்போ பாருங்க, இன்னொருத்தர் போய் என்ன பண்ணாராம், அந்த தும்பி கை இருக்கும்ல ஃப்ரண்ட்ல, எலிஃபெண்ட்டுக்கு தும்பி கை இருக்கும், பார்த்துருக்கீங்களா முன்னால? அந்த தும்பி கையை போயிட்டு அப்படியே தொட்டு பார்த்த உடனே, ஓ இந்த எலிஃபெண்ட்னாலே இந்த தொடப்பம் போல, ப்ரூம் போல அப்படிதான் இருக்கும் போல அப்படி சொல்லிட்டு நினச்சிக்கிட்டாராம். அப்புறம் இன்னொருத்தர் என்ன பண்ணாராம், எலிஃபெண்ட்டை தொட்டு பார்க்கணும்னு சொல்லி நேராக வயிறை போய் தொட்டு பார்த்தாராம். ஜேசி, நீ கூட சொன்னல எலிஃபெண்ட்டோட வயிறு எப்படி இருக்கும், குண்டா இருக்கும்னு சொல்லிட்டு. அப்போ இந்த வயிறை போய் தொட்டு பார்த்த உடனே அவரும் நினச்சிக்கிட்டாரா, ஓ எலிஃபெண்ட்னா பானை போல இருக்கும் போல அப்படி சொல்லி நினச்சிக்கிட்டாராம். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் போய் என்ன பண்ணாராம், எலிஃபெண்ட்டோட காதை போய் தொட்டு பார்த்துட்டு, எலிஃபெண்ட்னா முறம் போல தான் இருக்கும் போல அப்படி சொல்லி நினச்சிக்கிட்டாராம். எப்படி இருக்கும்ன்ட்டு யாருக்குமே ஒழுங்கா கண்டுபிடிக்கிறதில்லை. யார் எதை போய் தொட்டாங்களோ அதன்படி நினச்சிக்கிட்டாங்களாம். அப்புறமா சரி எல்லாம் தொட்டெல்லாம் பார்த்துட்டு, அப்பா நாங்கள் எலிஃபெண்ட்டை பார்த்துட்டோம் அப்படி சொல்லி எல்லாம் வீட்டுக்கு போயிட்டதுக்கு அப்புறமா வீட்டில் போயிட்டு, சே எலிஃபெண்ட் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுல்ல அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னாரா, எலிஃபெண்ட்னா அப்படியே பில்லர் மாதிரி இருக்கும் அப்படி சொன்னாராம். இல்லை எலிஃபெண்ட்னா பானை மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம். இல்லை எலிஃபெண்ட்னா முறம் போல இருக்குன்னு ஒருத்தர் சொன்னாராம். இன்னொருத்தர் என்ன சொன்னாரா, இல்லை தொடப்பம் போல இருக்கும். இன்னொருத்தர் சொன்னா இல்லை குச்சி போல இருக்கும். அப்படி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். இல்லை எலிஃபெண்ட்னா இப்படிதான் அப்படிதான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். ஆனால் உண்மையாக யாருக்குமே எலிஃபெண்ட்னா எப்படின்னே தெரியல. அதுக்கு என்ன ரீசன்? எலிஃபெண்ட்னா என்னன்னு ஏன் ஒழுங்காவே அவங்களுக்கு தெரியல? கண்ணு தெரியல. அவங்களுக்கு என்ன இல்லை, பார்வை இல்லை, கண்ணு தெரியாததுனால எலிஃபெண்ட் எப்படின்னு அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல. அதை கூட்டு போன ஃப்ரெண்டு வந்து சொன்னாரா, இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லை, எலிஃபெண்ட்டு இப்படியும் இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு அவர் சொன்னால் அவங்களால புரிஞ்சிக்கவே முடியவே இல்லையாம். அது போல தான் நம்மள கூட நிறைய பேருக்கு ஏசப்பா எப்படிப்பட்டவர், எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆசை இல்லை? அதுபோல் என்ன ஆச்சு, பைபிளில் ஒருத்தர் இருந்தார். அவரை பற்றி உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? பைபிளில் சகேயு அப்படின்னு சொல்லி ஒரு அங்கிள் இருந்தாங்க. யாரு? இங்கிலீஷ்ல அவரை எப்படி சொல்லுவோம்? ஜாக்கியஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த சகேயுன்ற அங்கிள் என்ன பண்ணாங்களாம்,
ரொம்ப ஆசையா இருந்தாங்களாம். எதுக்காக? ஜீசஸ் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. நிறைய பேர் சொன்னாங்களாம், ஜீசஸ் இப்படிப்பட்டவர், ஜீசஸ் அப்படிப்பட்டவர் அப்படிலாம் நிறைய பேர் சொல்றது கேள்விப்பட்டு, இந்த ஜீசஸ் எப்படி தான் இருப்பார், அவர் எப்படிப்பட்டவராக தான் இருப்பார் அப்படின்னு இந்த இயேசு எப்படிப்பட்டவரோன்னு தெரிஞ்சிக்க இந்த இவருக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இருந்துச்சாம். அப்போ இந்த சகேயு அங்கிள் என்ன பண்ணாராம், ஏசப்பாவை பார்க்கணும்னு சொல்லி போனாராம். உங்களுக்கெல்லாம் ஏசப்பா எப்படிப்பட்டவர்னு தெரியுமா? ஜாஃபா, ஏசப்பா எப்படிப்பட்டவர் சொல்லு பார்க்கலாம். வல்லமை உடையவர். வெரி குட். ஜேசி எப்படிப்பட்டவர் ஏசப்பா சொல்லுங்க. ஏசப்பா மிராக்கிள் பண்றவர். ஏசப்பா மிராக்கிள்ஸ் பண்றவர். சூப்பர். ஜெரி, நீங்க சொல்லுங்க, ஏசப்பா எப்படிப்பட்டவர்? ஏசப்பா ரொம்ப அன்புள்ளவர். ஏசப்பா ரொம்ப அன்புள்ளவர். அது குட்டி பிள்ளைங்களை பார்த்தா ஏசப்பாக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதே மாதிரி ஏசப்பாவை பத்தி விதவிதமா கேள்விப்பட்ட இந்த சகேயு அங்கிளுக்கு ஏசு எப்படிப்பட்டவர் அப்படின்னு பர்சனலா தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சாம். அப்ப என்ன பண்ணாரோ, இந்த சகேயு அங்கிள் இருக்காருல்ல, எல்லாரும் ஜீசஸ் வந்து எரிகோக்கு வராருன்னு கேள்விப்பட்ட உடனே அந்த ஏசப்பாவை போய் எப்படியாவது பார்த்துடணும், இந்த ஜீசஸ் எப்படிப்பட்டவரும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி வேகமா போனாராம். அதுக்கு முன்னாடி இந்த சகேயு எப்படிப்பட்டவரா இருந்தாருன்னு நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? சகேயுன்னு சொன்னாலே என்னன்னு சொல்லுவோம்? சகேயு எப்படிப்பட்ட மனுஷன்? ரொம்ப குள்ளமான ஒரு மனுஷன். அடுத்து இந்த சகேயு வந்து ஒரு டாக்ஸ் கலெக்டர்ல ஒரு ஆயக்காரனா இருந்தார். அந்த சகேயு அந்த ஆயக்காரருக்கெல்லாம் தலைவரா இருந்தாராம். அடுத்து சகேயு வந்து பயங்கர பணக்கார ரிச் மேனா இருந்தாரு. அந்த மாதிரி இருக்கிற இந்த சகேயு என்ன பண்ண, ரொம்ப ஷார்ட்டா இருக்கிறதுனால ஓடி போயிட்டு ஒரு மரத்துல, காட்டத்தி அப்படின்ற மரம், என்ன மரம் சொல்லுங்க பார்க்கலாம்? காட்டத்தி மரத்து மேல ஏறி போய் உட்காந்துக்கிட்டு, ஜீசஸ் இந்த வழியா கிராஸ் ஆகும்போது நம்ம நைஸா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேல உட்காந்துட்டு இருந்தாராம். அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிற டைம்ல ரஷ்ஷோட சேர்ந்து ஜீசஸ் வந்துகிட்டே இருந்தாராம். கரெக்டா அந்த மரத்து கீழே வந்த உடனே அப்படியே நின்றுட்டு மேலே பார்த்துட்டு சொன்னாராம், சகேயுவே சீக்கிரமா இறங்கி வா அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே சகேயுக்கு பயங்கர ஷாக். ஐயோ, இந்த ஜீசஸ் இதுக்கு மேலே நான் பார்த்ததே இல்லை, அவர் யாருன்னே எனக்கு அவருக்கு தெரியாது, அவருக்கும் என்ன தெரியாது, ஆனா என்ன என்னன்னு கூப்பிட்டுருக்காரு, சகேயுவேன்னு சொல்லி கூப்பிட்டாரு அப்படின்னு உனக்கு ஒரே ஷாக்கு. அப்படி ஆன உடனே என்ன பண்ணாங்க, ஜீசஸ் சொன்னாரு இறங்கி வான்னு சொன்ன உடனே ஃபாஸ்டா, குள்ளமான மனுஷன்ல ஃபாஸ்டா இறங்கி கிட்ட வந்து ஜீசஸ் கிட்ட நின்றுக்கிட்டு வந்து நின்ன உடனே ஜீசஸ் சொன்னாராம், சகேயு இன்னைக்கு உங்க வீட்டுக்கு நான் வர போறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்படி ஜீசஸ் சொன்னா உங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? ஹாப்பியா இருக்கும். உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? ஜீசஸ் உங்க வீட்டுக்கு வர போறாங்கன்னு சொன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் அந்த சகேயுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சாம். உடனே அந்த சகேயு என்ன பண்ணா, சரி வாங்க ஏசப்பான்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு போனாங்களாம். வீட்டுக்கு கூட்டு போய் அங்க நின்ன உடனே இந்த சகேயு வந்து என்னெல்லாம் பாவம் பண்ணாரோ அதெல்லாம் ஒரு நினைவு வந்துருச்சான். ஜீசஸ் ரொம்ப ரொம்ப நல்லது தெரிஞ்சுக்கிட்டாரு. இந்த சகேயு அங்கிளுக்கு ஜீசஸ் வந்து எவ்வளோ அன்புள்ளவர்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. இந்த சகேயு என்ன பண்ணுவாரு, எல்லார்கிட்டையும் அநியாயமா பணம் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருப்பாராம். என்ன பண்ணுவாரு, அநியாயமான பணத்தை எல்லாம் டாக்ஸ் கலெக்ட் பண்ணும்போது வாங்குவாங்க. ஆனா ஜீசஸ் அவங்க வீட்டுக்கு வந்துட்ட உடனே இந்த சகேயுக்குள்ள ஒரு பெரிய உணர்வு என்ன தெரியுமா, ஐயோ நான் செய்ததெல்லாம் நிறைய தப்பு, நான் வந்து நிறைய அநியாய பணம்லாம் வாங்கிட்டேன் அப்படியெல்லாம் அவர் மைண்ட்ல வந்து அவர் என்ன பண்ணாரோ, ஏசப்பா நான் என்ன பண்றேன், யார்ட்டெல்லாம் அநியாயமா நான் காசு வாங்கினேனோ அவங்களுக்கெல்லாம் நான் 4 மடங்கா திரும்பி என்ன பண்ணிடுறேன், கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். சொன்ன உடனே அவருடைய இருதயத்துல ஒரு பெரிய சந்தோஷம். உடனே ஏசப்பா சொன்னார் சகேயுவை பார்த்து, சகேயுவே இன்னைக்கு உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னார். என்ன சொன்னார் சொல்லுங்க பார்க்கலாம்? இந்த வீட்டிற்கு நீங்களா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு ஏசப்பா சொன்ன உடனே அவருக்கு பெரிய ஹாப்பினஸ் கிடைச்சுதான். ஹாய் குட்டீஸ், உங்களெல்லாம் இந்த கிட்ஸ் சர்வீஸ் ப்ரோக்ராமில் பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களெல்லாம் நீங்கள்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து இன்றைக்கி நீங்கள் இந்த கிட்ஸ் சர்வீஸில் உட்காந்து பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கி என் கூட ஜேசி, ஜாஃபு கூட இன்னைக்கு நியூவாக ஜெரி வந்திருக்கா. நீங்கள் எல்லாருமே சேர்ந்தா ஹாய் சொல்கிறீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, சூப்பர். பாருங்க, அழகாக சிரிச்சு காட்டுங்க பார்க்கலாம். உங்கள் பல்லெல்லாம் நாங்கள் பார்க்கணும். சிரிச்சு காட்டுறீங்களா? சூப்பர். நீங்களாம் சிரிங்க பார்க்கலாம். நீங்கள் சிரிங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா, ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல?
சரி, ரொம்ப சந்தோஷம். எனக்கு உங்களுக்கு நான் அழகான ஒரு கதை சொல்லட்டுமா? போன வாரம் சொன்ன கதை வசனம் எல்லாம் ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு நியூ ஸ்டோரி, நியூ வசனத்தை நம்ம கற்றுக்க போகிறோம். ரைட்டா? ஓகே, பாருங்க. ஒரு ஊரில் சொன்ன உடனே எல்லாரும் அலர்ட் ஆகிட்டீங்கல்ல? எல்லாம் நல்லா அழகாக உட்காந்துக்குங்க. எங்கேயும் எழுந்து ஓடக்கூடாது. சும்மா தண்ணி குடிச்சிட்டு வரேன், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படிலாம் ஓடக்கூடாது. சரியா? ஒழுங்காக உட்காந்து கவனிக்கணும். ஓகே, பாருங்க. ஒரு ஊரில் 5 blinds இருந்தாங்களாம். எத்தனை blinds இருந்தாங்க? 5 blindsனா என்ன? blindsனா யாரு? ஜாஃபு சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணு தெரியாதவங்க. சவுண்டா சொல்லுங்க. கண்ணு தெரியாதவங்க தான் blindsல. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? கண்ணு யாருக்கு தெரியலையோ அவங்க தான் blindsன்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி 5 blinds இருந்தாங்க. இந்த 5 blindsம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களாம். ஒன்றா இருக்கும்போது திடீர்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நல்ல கண்ணு தெரியக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாராம். அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு தெரியுமா? அந்த ஃப்ரெண்டை வந்து ஒரு நாள் எலிஃபெண்ட்டை பற்றி அவங்களுக்கு நிறைய கதைகளை சொல்லிட்டு இருந்தாராம். எதை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க? எலிஃபென்ட்ஸ். ஜெரி, எலிஃபென்ட் பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன். கிரே கலர்ல இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும். ரொம்ப பெருசா இருக்கும்ல. ஜாஃபு, நீங்க பார்த்துருக்கீங்களா எலிஃபெண்ட்டை? எப்படி இருக்கும்? காதெல்லாம் பெருசா இருக்கும். காதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும்ல. ஜேசி, நீ சொல்லு பார்க்கலாம், எலிஃபெண்ட் எப்படி இருக்கும்? அதோட வயிறு ரொம்ப குண்டா இருக்கும். அம்மோ, வயிறு ரொம்ப குண்டா இருக்கும். சூப்பர். அப்ப நீங்க எல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஜூக்கெல்லாம் போயிருக்கீங்களா? அப்போ பாருங்க, இந்த எலிஃபெண்ட்லாம் எவ்வளோ பயங்கரமாக இருக்கும்ல. அந்த எலிஃபெண்ட்டை பற்றி இந்த கண்ணு நல்லா தெரியக்கூடிய அந்த ஃப்ரெண்ட் வந்து இந்த பிளைண்ட்ஸ் 5 பேர் இருக்காங்களோ அவங்க கையில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கும் ரொம்ப ஆசையாக, ஐயோ இந்த எலிஃபெண்ட்டை பார்க்கணும், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு 5 பேரும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். எலிஃபெண்ட்னா என்னது? யானை இல்லையா? இந்த யானையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருந்துச்சாம். சரி, எங்களை கூட்டு போயிட்டு இந்த எலிஃபெண்ட்டை, யானையை காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். அப்போ அவன் சொன்னானா, நீங்கள் உங்கள் 5 பேருக்கும் கண்ணே தெரியாதே, நான் கூட்டு போய் காட்டினா எப்படி தெரியும், உங்களுக்கு எப்படி புரிய முடியும் அப்படின்னு சொன்னேன். இல்லை பரவாயில்ல, கூட்டு போய் எங்களை காட்டுனீங்கன்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுவோம், அதை தொட்டு பார்த்து இந்த எலிஃபெண்ட் எப்படி இருக்குது சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க 5 பேரும் சொன்னாங்களாம். சொன்ன உடனே அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணாராம், சரி வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எலிஃபெண்ட் கிட்ட கூட்டு போனாராம். கூட்டு போய் விட்ட உடனே அந்த 5 பேர்ல ஒருத்தர் என்ன பண்ணாராம், போயிட்டு அந்த எலிஃபெண்ட்டோட காலை போய் பிடிச்சி தொட்டு பார்த்தாராம். தொட்டு பார்த்த உடனே அவர் என்ன நினைச்சாராம், ஓ எலிஃபெண்ட் எப்படி இருக்கும், பில்லர் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாராம். தூண்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் எலிஃபெண்ட் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாராம். அப்புறம் இன்னொருத்தர் என்ன பண்ணாராம், போய் அதனோட டெய்ல் இருக்கும்ல, வால், அந்த வாலை போய் தொட்டு பார்த்த உடனே, ஓ எலிஃபெண்ட்னா இந்த குச்சி போல தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டாராம். அப்போ பாருங்க, இன்னொருத்தர் போய் என்ன பண்ணாராம், அந்த தும்பிக்கை இருக்கும்ல ஃப்ரண்ட்ல, எலிஃபெண்ட்டுக்கு தும்பிக்கை இருக்கும், பார்த்துருக்கீங்களா முன்னால? அந்த தும்பிக்கையை போயிட்டு அப்படியே தொட்டு பார்த்த உடனே, ஓ இந்த எலிஃபெண்ட்னாலே இந்த தொடப்பம் போல, ப்ரூம் போல அப்படிதான் இருக்கும் போல அப்படி சொல்லிட்டு நினச்சிக்கிட்டாராம். அப்புறம் இன்னொருத்தர் என்ன பண்ணாராம், எலிஃபெண்ட்டை தொட்டு பார்க்கணும்னு சொல்லி நேராக வயிறை போய் தொட்டு பார்த்தாராம். ஜேசி, நீ கூட சொன்னல, எலிஃபெண்ட்டோட வயிறு எப்படி இருக்கும், குண்டா இருக்கும்னு சொல்லிட்டு. அப்போ இந்த வயிறை போய் தொட்டு பார்த்த உடனே அவரும் நினச்சிக்கிட்டாரா, ஓ எலிஃபெண்ட்னா பானை போல இருக்கும் போல அப்படி சொல்லி நினச்சிக்கிட்டாராம். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் போய் என்ன பண்ணாராம், எலிஃபெண்ட்டோட காதை போய் தொட்டு பார்த்துட்டு, எலிஃபெண்ட்னா முறம் போல தான் இருக்கும் போல அப்படி சொல்லி நினச்சிக்கிட்டாராம். எப்படி இருக்கும்ன்ட்டு யாருக்குமே ஒழுங்கா கண்டுபிடிக்கிறதில்லை. யார் எதை போய் தொட்டாங்களோ அதன்படி நினச்சிக்கிட்டாங்களாம். அப்புறமா சரி எல்லாம் தொட்டெல்லாம் பார்த்துட்டு, அப்பா நாங்கள் எலிஃபெண்ட்டை பார்த்துட்டோம் அப்படி சொல்லி எல்லாம் வீட்டுக்கு போயிட்டதுக்கு அப்புறமா வீட்டில் போயிட்டு, சே எலிஃபெண்ட் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுல்ல அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னாரா, எலிஃபெண்ட்னா அப்படியே பில்லர் மாதிரி இருக்கும் அப்படி சொன்னாராம். இல்லை எலிஃபெண்ட்னா பானை மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம். இல்லை எலிஃபெண்ட்னா முறம் போல இருக்குன்னு ஒருத்தர் சொன்னாராம். இன்னொருத்தர் என்ன சொன்னாரா, இல்லை தொடப்பம் போல இருக்கும். இன்னொருத்தர் சொன்னா இல்லை குச்சி போல இருக்கும். அப்படி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். இல்லை எலிஃபெண்ட்னா இப்படிதான் அப்படிதான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். ஆனால் உண்மையாக யாருக்குமே எலிஃபெண்ட்னா எப்படின்னே தெரியல. அதுக்கு என்ன ரீசன்? எலிஃபெண்ட்னா என்னன்னு ஏன் ஒழுங்காவே அவங்களுக்கு தெரியல? கண்ணு தெரியல. அவங்களுக்கு என்ன இல்லை,
பார்வை இல்லை, கண்ணு தெரியாததுனால எலிஃபென்ட் எப்படின்னு அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல. அதை கூட்டு போன ஃப்ரெண்டு வந்து சொன்னாரா, இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லை, எலிஃபெண்ட்டு இப்படியும் இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு அவர் சொன்னால் அவங்களால புரிஞ்சிக்கவே முடியவே இல்லையாம். அதுபோல தான் நம்மள கூட நிறைய பேருக்கு ஏசப்பா எப்படிப்பட்டவர், எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை இல்லை? அதுபோல் என்ன ஆச்சு, பைபிளில் ஒருத்தர் இருந்தார். அவரை பற்றி உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? பைபிளில் சகேயு அப்படின்னு சொல்லி ஒரு அங்கிள் இருந்தாங்க. யாரு? இங்கிலீஷ்ல அவரை எப்படி சொல்லுவோம்? ஜாக்கியஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த சகேயுன்ற அங்கிள் என்ன பண்ணாங்களாம், ரொம்ப ஆசையா இருந்தாங்களாம். எதுக்காக? ஜீசஸ் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. நிறைய பேர் சொன்னாங்களாம், ஜீசஸ் இப்படிப்பட்டவர், ஜீசஸ் அப்படிப்பட்டவர் அப்படிலாம் நிறைய பேர் சொல்றது கேள்விப்பட்டு, இந்த ஜீசஸ் எப்படி தான் இருப்பார், அவர் எப்படிப்பட்டவராக தான் இருப்பார் அப்படின்னு இந்த இயேசு எப்படிப்பட்டவரோன்னு தெரிஞ்சிக்க இந்த இவருக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இருந்துச்சாம். அப்போ இந்த சகேயு அங்கிள் என்ன பண்ணாராம், ஏசப்பாவை பார்க்கணும்னு சொல்லி போனாராம். உங்களுக்கெல்லாம் ஏசப்பா எப்படிப்பட்டவர்னு தெரியுமா? ஜாஃபா, ஏசப்பா எப்படிப்பட்டவர் சொல்லு பார்க்கலாம். வல்லமை உடையவர். வெரி குட். ஜேசி எப்படிப்பட்டவர் ஏசப்பா சொல்லுங்க. ஏசப்பா மிராக்கிள் பண்றவர். ஏசப்பா மிராக்கிள்ஸ் பண்றவர். சூப்பர். ஜெரி நீங்க சொல்லுங்க, ஏசப்பா எப்படிப்பட்டவர்? ஏசப்பா ரொம்ப அன்புள்ளவர். ஏசப்பா ரொம்ப அன்புள்ளவர். அது குட்டி பிள்ளைங்களை பார்த்தா ஏசப்பாக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதே மாதிரி ஏசப்பாவை பத்தி விதவிதமா கேள்விப்பட்ட இந்த சகேயு அங்கிளுக்கு ஏசு எப்படிப்பட்டவர் அப்படின்னு பர்சனலா தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சாம். அப்ப என்ன பண்ணாரா, இந்த சகேயு அங்கிள் இருக்காருல்ல, எல்லாரும் ஜீசஸ் வந்து எரிகோக்கு வராருன்னு கேள்விப்பட்ட உடனே அந்த ஏசப்பாவை போய் எப்படியாவது பார்த்துடணும், இந்த ஜீசஸ் எப்படிப்பட்டவருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி வேகமா போனாராம். அதுக்கு முன்னாடி இந்த சகேயு எப்படிப்பட்டவரா இருந்தாருன்னு நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? சகேயுன்னு சொன்னாலே என்னன்னு சொல்லுவோம்? சகேயு எப்படிப்பட்ட மனுஷன்? ரொம்ப குள்ளமான ஒரு மனுஷன். அடுத்து இந்த சகேயு வந்து ஒரு டாக்ஸ் கலெக்டர்ல ஒரு ஆயக்காரனா இருந்தார். அந்த சகேயு அந்த ஆயக்காரருக்கெல்லாம் தலைவரா இருந்தாராம். அடுத்து சகேயு வந்து பயங்கர பணக்கார், ரிச் மேனா இருந்தாரு. அந்த மாதிரி இருக்கிற இந்த சகேயு என்ன பண்ண, ரொம்ப ஷார்ட்டா இருக்கிறதுனால ஓடி போயிட்டு ஒரு மரத்துல, காட்டத்தி அப்படின்ற மரம், என்ன மரம் சொல்லுங்க பார்க்கலாம்? காட்டத்தி மரத்து மேல ஏறி போய் உட்காந்துக்கிட்டு, ஜீசஸ் இந்த வழியா கிராஸ் ஆகும்போது நம்ம நைஸா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேல உட்காந்துட்டு இருந்தாராம். அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிற டைம்ல ரஷ்ஷோட சேர்ந்து ஜீசஸ் வந்துகிட்டே இருந்தாராம். கரெக்டா அந்த மரத்து கீழே வந்த உடனே அப்படியே நின்றுட்டு மேலே பார்த்துட்டு சொன்னாராம், சகேயுவே சீக்கிரமா இறங்கி வா அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே சகேயுக்கு பயங்கர ஷாக். ஐயோ, இந்த ஜீசஸ் இதுக்கு மேலே நான் பார்த்ததே இல்லை, அவர் யாருன்னே எனக்கு அவருக்கு தெரியாது, அவருக்கும் என்ன தெரியாது, ஆனா என்ன என்னன்னு கூப்பிட்டுருக்காரு, சகேயுவேன்னு சொல்லி கூப்பிட்டாரு அப்படின்னு உனக்கு ஒரே ஷாக்கு. அப்படி ஆன உடனே என்ன பண்ணாங்க, ஜீசஸ் சொன்னாரு இறங்கி வான்னு சொன்ன உடனே ஃபாஸ்டா, குள்ளமான மனுஷன்ல ஃபாஸ்டா இறங்கி கிட்ட வந்து ஜீசஸ் கிட்ட நின்றுக்கிட்டு வந்து நின்ன உடனே ஜீசஸ் சொன்னாராம், சகேயு இன்னைக்கு நீ உங்க வீட்டுக்கு நான் வரப்போறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்படி ஜீசஸ் சொன்னா உங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? ஹாப்பியா இருக்கும். உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? ஜீசஸ் உங்க வீட்டுக்கு வர போறாங்கன்னு சொன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் அந்த சகேயுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சாம். உடனே அந்த சகேயு என்ன பண்ணா, சரி வாங்க ஏசப்பான்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு போனாங்களாம். வீட்டுக்கு கூட்டு போய் அங்க நின்ன உடனே இந்த சகேயு வந்து என்னெல்லாம் பாவம் பண்ணாரோ அதெல்லாம் ஒரு நினைவு வந்துருச்சான். ஜீசஸ் ரொம்ப ரொம்ப நல்லது தெரிஞ்சுக்கிட்டாரு. இந்த சகேயு அங்கிளுக்கு ஜீசஸ் வந்து எவ்வளோ அன்புள்ளவர்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. இந்த சகேயு என்ன பண்ணுவாரு, எல்லார்கிட்டையும் அநியாயமா பணம் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருப்பாராம். என்ன பண்ணுவாரு, அநியாயமான பணத்தை எல்லாம் டாக்ஸ் கலெக்ட் பண்ணும்போது வாங்குவாங்க. ஆனா ஜீசஸ் அவங்க வீட்டுக்கு வந்துட்ட உடனே இந்த சகேயுக்குள்ள ஒரு பெரிய உணர்வு என்ன தெரியுமா, ஐயோ நான் செய்ததெல்லாம் நிறைய தப்பு, நான் வந்து நிறைய அநியாய பணம்லாம் வாங்கிட்டேன் அப்படியெல்லாம் அவர் மைண்டில் வந்து அவர் என்ன பண்ணாரோ, ஏசப்பா நான் என்ன பண்ணுறேன், யார்கிட்டலாம் அநியாயமாக நான் காசு வாங்கினேனோ அவங்களுக்கெல்லாம் நான் 4 மடங்காக திரும்பி என்ன பண்ணிடுறேன், கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். சொன்ன உடனே அவருடைய இருதயத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். உடனே ஏசப்பா சொன்னார் சகேயுவை பார்த்து, சகேயுவே இன்னைக்கு உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னார். என்ன சொன்னார் சொல்லுங்க பார்க்கலாம்? இந்த வீட்டிற்கு நீங்களா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு ஏசப்பா சொன்ன உடனே அவருக்கு
பெரிய ஹாப்பினஸ் கிடைச்சுதான். அவருடைய பாவம்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சான். பாருங்க, அந்த பிளைண்ட்ஸ் வந்து யானைனா இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எல்லாம் சேர்ந்த மாதிரி தான் யானை இருந்துச்சு இல்ல. அது போலதான் இந்த சகேயு அங்கிளுக்கு நிறைய பேர் இப்படி ஏசப்பா அன்புள்ளவர் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா இந்த சகேயு வீட்டுக்கு ஏசப்பா வந்த உடனே இந்த ஜீசஸ் எப்படிப்பட்டவர்ன்னு ரொம்ப அழகா தெரிஞ்சுக்கிட்டாரு. அவருடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு. ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. இவர் ஒரு பாவின்னு எல்லாராலும் சொல்லப்பட்ட அந்த சகேயு அங்கிள் ரொம்ப நல்லவரா மாறிட்டார். இன்னைக்கு கூட பிள்ளைங்களா, நீங்களும் ஏசப்பாவை எப்படிப்பட்டவர் தெரிஞ்சு உங்களுக்கு ஆசை இருக்கா இல்லையா? ஏசப்பா ரொம்ப அன்புள்ளவர். அதுவும் குட்டி பிள்ளைங்களை பார்த்தா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும், ஏசப்பாவை ரொம்ப நேசிக்கணும். சரியா? ஏசப்பா கிட்ட நீங்க செய்த குட்டி குட்டி தப்பெல்லாம் நீங்க ஏசப்பா கிட்ட சொன்னீங்கன்னா நிச்சயமா ஏசப்பா உங்களுடைய எல்லா பாவத்தையும் என்ன பண்ணுவாங்க, மன்னிச்சிருவாங்க. சரியா? ஏசப்பா எப்படிப்பட்டவரை நீங்க தெரிஞ்சுக்கணும். பர்சனலா உங்க உள்ளத்துக்குள்ள ஏசப்பா நீங்க உள்ள வாங்கன்னு சொன்னீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு உள்ள வந்து அவர் சர்வ வல்லவர்ல, அவரால் எல்லாத்தையும் செய்ய முடியும். நீங்க எதெல்லாம் கேட்குறீங்களோ எல்லாத்தையும் ஏசப்பாவால் உங்களுக்காக செய்ய முடியும். சரியா? அப்படி உங்களை ஏசப்பா ரொம்ப ரொம்ப பிளஸ் பண்ணுவாங்க. ஏசப்பா அவங்க நீங்க கேட்கறதெல்லாம் செய்வாங்க. உங்களுடைய ஆசையெல்லாம் ஏசப்பா என்ன பண்ணி வைப்பாங்க, நிறைவேற்றி வைப்பாங்க. உங்களுக்கு நல்ல ஞானம் கொடுப்பாங்க, நல்ல படிப்பு கொடுப்பாங்க. நீங்க ஸ்கூல்ல ரொம்ப லாஸ்டா இருக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க. நீங்க ஏசப்பா உங்க உள்ளத்துக்குள்ள வந்துட்டாரா, சகைய வீட்டுக்குள்ள ஏசப்பா வந்தது போல உங்க வீட்டுக்குள்ள ஏசப்பா வந்தா, உங்களோட ஹார்ட்குள்ள ஏசப்பா வந்தா நீங்களும் ஹீரோவா மாறிடுவீங்க. எப்படி மாறிடுவீங்க? ஹீரோ மாறிடுவீங்க. சரியா? அப்ப நீங்க ஏசப்பா கிட்ட உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? அதான் இப்ப நம்ம கேட்டோம்ல வசனம், எப்படி ஏசப்பா இப்படிப்பட்டவர் நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும், ஏசப்பாவை நம்முடைய இருதயத்திற்குள்ள வர சொல்லணும். ஏசப்பா நம்ம உள்ளத்துக்குள்ள வந்துட்டாருன்னா அவர் எப்படிப்பட்டவர் நம்ம ருசி பார்க்க முடியும். சரியா? இந்த வசனம் இப்ப நம்ம படிச்ச வசனத்தை கேட்டோம்ல, இப்ப அக்கா சொன்ன வசனத்தை நம்ம திருப்பியும் ஒரு தடவை சொல்லி பார்க்கலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏசப்பா எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஏசப்பாவை நம்ம ருசிக்கணும். எப்படி ருசிக்கணும்? ஏசப்பா நம்ம ஹார்ட்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, வாங்க ஏசப்பான்னு சொன்னீங்கன்னா ஏசப்பா நமக்குள்ள வந்து நமக்கு அன்புள்ளவராய், நம்மளை சுகமாக்குகிறவராய், நமக்கு நன்மை செய்கிறவராய், இன்னும் ஏசப்பா வல்லமை உள்ளவராய், சர்வ வல்லமை உள்ள தேவனாய் நம்ம கூட இருந்து நமக்கு எல்லா ஹெல்ப்பையும் ஏசப்பா செய்வாங்க. புரியுதா நான் சொன்னது? பிள்ளைங்களா, உங்களுக்கு எல்லாம் ரொம்ப புரிஞ்சுதா என்ன நான் சொன்னேன்றதை எல்லாரும் நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? ஓகே, அப்படியே உங்க கண்ணை மூடுவீங்களா? உங்க கண்ணை மூடி ஏசப்பா கிட்ட உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? ஏசப்பா, இந்த சகேயு அங்கிளை போல என்னுடைய வாழ்க்கையிலையும் நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஏசப்பா சொல்லுவீங்களா? உங்க வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா, நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப விரும்புறேன். நீங்க எவ்வளோ வல்லமை உள்ளவர், நீங்க எத்தனை அன்பு உள்ளவர். ஏசப்பா, நீங்க எங்களுக்காக நிறைய மிராக்கிள் செய்கிறவர், எல்லாத்தையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஏன் லைஃப்ல நீங்க வாங்க, ஏன் ஹார்ட்குள்ள நீங்க வாங்க. சொல்லுவீங்களா? ஏசப்பாவை பார்த்து உங்க கண்ணை மூடி அப்படியே நீங்க ஏசப்பா கிட்ட உங்க கை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா என் உள்ளத்துக்குள்ள நீங்க வாங்க ஆண்டவரே. இனிமே நான் எந்த சின்ன தப்பையும் சின்ன சின்ன பாவத்தையும் நான் செய்ய மாட்டேன். ஏசப்பா, உங்களுக்காக நான் சாட்சியா நான் இருப்பேன் ஆண்டவரே. சொல்லி ஏசப்பாட்ட உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? பிள்ளைங்களா, நீங்க எல்லாம் அப்படியே முட்டி போடுங்க, கண்ணை மூடுங்க, உங்க கையை ஏசப்பாக்கு நேரம் உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா நீங்க என்னுடைய இருதயத்துக்குள்ள வாங்க. ஏசப்பா சொல்லாமா, என் உள்ளத்துல நீங்க வாங்க. நான் இனி பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, நான் உங்க பிள்ளையா வாழ்ந்துருவேன் ஆண்டவரே, சாட்சியா நான் ஜீவிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க எல்லாரும் எங்களோட கூட சேர்ந்து பாடுவீங்களா? உண்மையா உங்க உள்ளத்துல ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க. ஏசப்பா இப்ப உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கிறார், உங்க பக்கத்துல வந்திருக்கிறார். சகேயு வீட்டுக்குள்ள வந்த ஏசப்பா உங்ககிட்டயும் வந்திருக்கிறார். ஏசப்பா எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்க நீங்க ஆசையா இருப்பீங்கன்னா ஏசப்பா என் உள்ளத்துக்குள்ள நீங்க வாங்கன்னு ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. ஏசப்பா உங்க உள்ளத்துக்குள்ள வந்து உங்களை பிளஸ் பண்ண போறார். எல்லாரும் அப்படியே முழங்கால் போயிட்டு கண்ணை மூடி எங்களோட சேர்ந்து பாடுறீங்களா? ஹல்லேலூயா, praise the Lord. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். Praise the Jesus, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. என் உள்ளத்தில் நீர் வாரும் இயேசுவே. கூட சேர்ந்து நீங்க எல்லாரும் சொல்றீங்களா? என் உள்ளத்தில் நீர் வாரும் இயேசுவே. பாவம் இனி நான் செய்யேன்,
பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா என் உள்ளத்துக்குள்ள நீங்க வாங்க. இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. உங்களுக்கு விரோதமான எந்த சின்ன தப்பையும் நான் செய்ய மாட்டேன். சகேயு வீட்டுக்குள்ள வந்து அவன் வீட்டுக்கு நீங்க ரட்சிப்பை கொடுத்தீங்களே, நீங்க பிளஸ் பண்ணீங்களே, அது போல என் வீட்டுக்குள்ள வந்து என்ன பிளஸ் பண்ணுங்க. என் இருதயத்திற்குள்ளே வந்து என்னை பிளஸ் பண்ணுங்க, என்னை சுகமாக்குங்க. எங்க வீட்டுக்குள்ள சந்தோஷத்தை தாங்க, சமாதானத்தை கொடுங்க. இனி உங்களுக்கு பிரியமில்லாதது நான் செய்யவே மாட்டேன். நான் சொல்ற திருப்பி சொல்லுங்க, உங்களுக்கு பிடிக்காத எதையும் நான் செய்ய மாட்டேன் ஏசப்பா. உங்களுக்கு பிடிச்ச பிள்ளையா சாட்சியா நான் வாழ்வேன் ஆண்டவரே. சேர்ந்து இன்னொரு முறை கூட என் கூட சேர்ந்து பாடுறீங்களா இந்த பாட்டை? நீர்வாரும் சேர்ந்து சொல்லுங்க, நீர்வாரும் சாட்சியாய் ஜீவிப்பேன். ஓகே கிட்ஸ், ஏசப்பாட்டு உங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறீங்கல்ல. ஏசப்பா உண்மையா நீங்க கூப்பிட்டுருந்தீங்கன்னா உங்க ஹார்ட்டுக்குள்ள உங்க உள்ளத்துக்குள்ள வந்து உங்களை நிரப்பி உங்களை பிளஸ் பண்றதுக்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏசப்பாக்கு இதை தான் செய்ய முடியும், அதை தான் செய்ய முடியல. அவரால் எல்லாத்தையும் செய்ய முடியும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த ஏசப்பா கிட்ட நம்ம ஒரு முறை ஜெபம் பண்ணலாமா? அப்படியே நீங்க கண்ணை முடிக்குங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன், சரியா? அப்படியே கண்ணை மூடி கை கூப்பிக்குங்க. ஏசப்பாவை நோக்கி நம்ம பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய தயவுள்ள கரம் இருக்க நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லார் மேலும் கர்த்தருடைய கரம் இருக்க வேணுமாய் நாங்கள் கேட்கிறோம். சகேயு வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்தது போல ஆண்டவரே, அவனுடைய இருதயத்திற்குள்ள நீங்கள் வந்தது போல இங்கே ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு குட்டி பிள்ளைங்களுடைய இருதயத்தில் நீங்கள் வாங்க. வாலிப பிள்ளைங்க இல்லை பெரியவர்கள் யார் அதை பார்த்துக்கிட்டு இருப்பார்கள் என்றாலும் அவருடைய இருதயத்திற்குள்ளே நீர் வந்து சகேயனுடைய வீட்டில் இன்றைக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னீங்களே, அது போல ஒவ்வொருடைய வீட்டில் ரட்சிப்பை கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உங்களால் சத்தியம் செய்ய முடியும். நீங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. நீங்கள் வெறும் அன்புள்ளவர் மாத்திரம் இல்லை, நீங்கள் வெறும் சுகம் தருவர் மாத்திரம் இல்லை ஆண்டவர். நீங்கள் எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர். நீங்கள் பெரிய தேவன், நீங்கள் அன்புள்ள தேவன் ஆண்டவரே, சர்வ வல்லமுள்ள தேவன். ஒவ்வொரு குடும்பத்தை ஒவ்வொரு பிள்ளைகளை ஆளுகை செய்வோம் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களை பிளஸ் பண்ணுங்க, அவருடைய தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நம்முடைய கிருபைக்குள்ளே இவர்களை மூடி மறைத்துக் கொள்ளும். ஞானத்தினால் நிரப்பும், கிருபையினால் நிரப்பும், அன்பினால் நிரப்பும். பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. இவருடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்து நடத்தும். இந்த வேளையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குட்டி பிள்ளைங்களை உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். அப்படியே நீங்களும் சேர்ந்து கூட ஜெபம் பண்ணுறீங்களா? ஏசப்பா இந்த பிள்ளைங்களெல்லாம் நீங்கள் சுகப்படுத்துங்க. இயேசுனுடைய வல்லமையுள்ள ரத்தத்தினாலே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை குட்டி பிள்ளைங்களை கர்த்தரை சுகமாக்க வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே தேசத்தில் எல்லா மக்களை சுகப்படுத்துவீராக. சீக்கிரமாக இந்த கொரோனா வைரஸ்லேருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை தாங்க. மக்களை இந்த கரத்தில் தருகிறோம். சுகப்படுத்தும் பிள்ளைகளெல்லாம் சீக்கிரம் மாற்றுவீராக. கிருபைக்குள்ளாய் முடி மறைத்துக் கொள்ளும். எல்லா துதிகள் மகிமை உங்களுக்கு மாத்திரம் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஓகேப்பா, ஓகே. இவ்வளோ நேரம் நீங்கள் இதை பார்த்துட்டு இருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து ஏசப்பா உங்களுடைய இருதயத்திற்குள்ளே எப்பவுமே வச்சு ஏசப்பாட்ட நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஜீசஸ் உங்களை பிளஸ் பண்ணுவாங்க. ஓகேயா? ஓகே, நம்ம எல்லாம் சேர்ந்து பாய். காட் பிளஸ் யூ. ஆமென்.